கிறிஸ்துவுக்குள் அருமையான எங்கள் ஜெபம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினால உங்களை யாவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் முக்காடிட்டு செல்வார்கள். நான் பலமுறை எனக்கு சோதனைகள் வரும்பொழுது என் சுய பலத்தினால அதை மேற்கொள்ள முடியும் என்று என்னையே நம்பி நான் செய்ய முயற்சிப்பேன். ஆனால் தோல்வி அடைந்திருக்கிறேன். தோல்வி அடைந்த பிறகு தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முட்டிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது எனக்கு உடனே பதில் கிடைக்கும். கர்த்தர் நம் பக்கத்தில் இருப்பதால் பெரிய வெற்றி உண்டு, ஜெயம் கிடைக்கும். உன் சத்துருக்கள் முக்காடிட்டு செல்வார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் சத்துரு அழிக்கப்படும் காலம் இதுவே. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உங்களுக்கு சத்துருவின் மூலம் நிறைய துன்பங்கள், அதிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவ நமக்காக யுத்தம் செய்வார். உன் சத்துருக்கள் முக்காடிட்டு செல்வார்கள். உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு என்றும், உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாக இருப்பார் என்றும் விசுவாசியுங்கள். தேவன் ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். பிசாசை எதிர்க்க வேண்டியவர்கள் நாம் அனைவரும். தேவனுடைய பாதப்படி ஒன்றே நமக்கு தஞ்சமாக கொண்டு, நான் தனிமையில் இல்லை, எனக்காக யுத்தம் செய்ய ஒருவர் உண்டு, வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் அறிந்த சம்பவம் ஒன்று. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொன்ன அதே மாறாத நம் கர்த்தர் தமது ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க எகிப்தில் உள்ள அனைத்து தலைச்சன்களையும் சங்கரித்து பார்வோனின் சேனையை கடலில் அழித்து போட்டவர். இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பாய், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று தன் ஜனங்களுக்கு வைராக்கியம் கொண்டு காரியங்களை நடப்பித்தவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை மனிதர்கள் செய்ய விடாமல் சாத்தானானவன் அவர்களுடைய மனங்களை நம்மை அழிக்க நினைக்கும் சத்துருவை தேவன் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக தந்து அவனை தன் காலின் கீழ் நசுக்கி வெற்றி தந்துள்ளார். ஆகையால் பஸ்கா மற்றும் பூரிம் நமக்குரியது. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலரையும் குறித்து சொல்லப்படும் என்று எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் காண்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அனைவரும் யாக்கோபின் சந்ததியாரும் மற்றும் இஸ்ரவேலராகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சாத்தானை மேற்கொள்ள எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தம் மனம் போன போக்கில் வாழ்வார்கள் என்றால், அவர்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்கும்போது அவர்களுடைய எல்லா எண்ணங்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடிமையாக்கப்படும். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய எண்ணங்கள் அடிமையாகும் பொழுது அவர்களுடைய எல்லா குணங்களும் கிரியைகளும் தேவனுக்குரியதாய் மாறி அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வார்கள். அவர்களுடன் நமக்கு போராட்டம் அல்ல, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாங்கானுடைய சாத்தானுடன் தான் போராட்டம் நமக்கு உண்டு. நமக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்முடன் இருப்பவர் பெரியவர். அவர் சிலுவையின் மூலமாக பிசாசின் தலையை நசுக்கியுள்ளார். ஆதலால் வெற்றி வேந்தனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம்.
நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்பது தீங்கு நாளில் பிசாசின் போராட்டத்தை எதிர்த்து வெற்றி பெற்று நிற்க திராணி உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தும் நாம் முதலாவது இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கொள்ள வேண்டும். நமக்குள் விசுவாசம் காணப்பட வேண்டும். உண்மையும் நீதியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது சபைக்கும் விரோதமாக எழும்பியிருக்கிற சாத்தானையும் அவனது தந்திர செயல்களையும் தேவ பலத்தால் முறியடிப்போம். உங்களை தமது சிறகுகளாலே மூடும் சர்வ வல்ல தேவன் உங்களுடன் இருக்கிறார். ஆதலால் அவரை நம்பி அவரே எனது அடைக்கலம், எனது கோட்டை, எனது தேவன் என்று நாவினாலே மாத்திரம் சொல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனின் சத்தியத்தையும் கிரியைகளையும் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும்போது சத்துரு விழுவான். நாம் வெற்றி பெறுவோம். நம் வேண்டுகோள்களுக்கு நிச்சயம் பதிலுண்டு. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக அப்பா இருந்துச்சு நாளத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளும் கூட தகப்பனே அப்பா இந்த மாதிரி தகப்பனை நல்ல கூடுகையை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த ப்ரேயரில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இந்த கருத்தில் கொடுக்குற ராஜா. அப்பா, இணைந்திருக்கிறவங்க கேட்கிறதற்கு அப்பா ஒரு பதிலும் இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இது ஒரு பிரயோஜனம் உள்ளதாக தகப்பனே. கர்த்தரோட அப்பா நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா, உம்முடைய அப்பா கரத்தின் கிரியைகள் அப்பா நாங்கள் காண்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அப்பா, இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காணட்டும் தகப்பனே. யார் யார் என்னென்ன தேவைகள் அப்பா அமர்ந்து இந்த ஒளியை இந்த லைவை பார்க்குறாங்களோ தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தங்களையும் தகப்பனே அவங்களோட தேவைகளுக்கு ஏற்பாடு நீங்கள் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கிரியைகளை செய்கிற கர்த்தர் தகப்பனே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தகப்பனே நீங்கள் தகப்பனே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா. அப்பா, உங்கள் கரம் தகப்பனை எங்களோடும் கூட தகப்பனை இந்த லைவை பார்க்குறவங்களோடும் கூட தகப்பனை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. அப்பா, டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது என் தேவனோட கரம் அற்புதங்கள் அதிசயங்களையும் செய்ய போகிறதற்காக நன்றி ராஜா. கிருபை நிழலினால் மறைத்து கொள்ளுங்க தகப்பனை. நம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாமே அதிசயமானவைகளாக இருக்கிறது ராஜா. அந்த அதிசயத்தை நாங்கள் காண ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனை. தேவ பிரசனம் தகப்பனை இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு செஷன்லையும் தகப்பனை என் தேவனோட கரம் வெளிப்படுகிறத நாங்கள் காண நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனை. ஒரு காரியங்களும் என் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானத்தில் எங்கள் கூட இருங்க. மீட் பேசும் ஜெபிக்கல் நல்ல பிதாவே. இப்போதும் ஒரு பாடலில் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து ஆராதனை செய்வோம். எங்களோடு கூட இணைந்து பாடும்படி எங்களை கேட்டுக்கொள்கிறோம். Hallelujah, and God,
நம் கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் செய்யுங்க. ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தது இவன் கத்தாவே, வரும் நாட்களிலும் கத்தாவே எங்களோடு கூட இருங்க இசப்பான்னு சொல்லி தகப்பனே இந்த நேரத்தில் எங்களோடு கூட அசைவாடுங்க என்று சொல்லி சிறிது நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, அவர் ஆராதனை செய்வோமா, அவர் செய்த நன்மைகளை கொஞ்ச நேரம் நினைத்து பார்ப்போமா. ஹல்லேலூயா. சூத்திரங்க தாவே சூத்திரம் அப்பா, ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே சூத்திரம் அப்பா. ஆண்டவரே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. சூத்திரங்க தாவே சூத்திரம் அப்பா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே சூத்திரம் ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 எங்கள் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட
மத்தியில நீங்க வாசம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவரா ஆண்டவரே அப்பா நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மத்தியில நீங்க வாசம் செய்யுங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கும் போது கத்தாவ ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தா ஒரு விடுதலை உண்டாகணும்ப்பா. விடுதலை உண்டாகணும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. மட்டுமாய் கத்தாவே எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே எங்களை மறக்காமல் கத்தாவே ராஜா பாதுகாத்து சொல்லும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. மறவாமல் இணைக்கிறாயா அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா மறவாமல் இணைக்கிறாயா மறதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மறதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
அப்பா கடந்த வருடம் முழுவதும் கத்தாவே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நடத்தி வந்தீங்கப்பா. எங்களை மறக்காமல் கத்தாவே எங்களை நடத்தி வந்த தேவன் ராஜா ஆண்டவரே. அப்பா எவ்வளோ பிரச்சனைகளும் மத்தியிலும் கத்தாவே, எவ்வளோ பாடுகளின் மத்தியிலும் கத்தாவே ராஜா ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த ஆண்டவரே. அப்பா மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவன் கத்தாவே ஆண்டவரே. இந்த வருடத்திலும் கத்தாவே ராஜா எங்களையும் என் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கத்தாவே ராஜா ஆண்டவரே நீ மறப்பதே இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே அதிசயங்களை அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே கத்தாவே ஆண்டவரே. அப்பா எல்லாம் நிலவனின் நேரங்களிலும் கத்தாவே அப்பா நீ எங்களோடு கூட இருந்து கத்தாவே அப்பா உன்னை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை பார்க்க ஒவ்வொருவரும் கத்தாவே அப்பா ஆண்டவரே நான் மறந்து விட்டாரோ என்று சொல்லி தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கும் கத்தாவே ராஜா ஆண்டவரே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்க இந்த வார்த்தை அவனிடத்தில் கடந்து போகட்டும் ஏசப்பா. தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரே நான் உனக்கு தாயும் தகப்பனமாய் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவரே. யார் உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை ஆண்டவரே அவங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கத்தாவே அப்பா அவங்களுக்கு பலவீனமா இருந்தாலும் கத்தாவே ராஜா ஆண்டவரே எல்லாம் என்னவரை அவங்களுக்கு தடைகளா இருந்தாலும் கத்தாவே அப்பா நீங்க அவங்களோட கூட இருந்து அவர்களை மறக்காமல் கத்தாவே ராஜா அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கீங்கப்பா ஆண்டவரே. இந்த வார்த்தை கத்தாவே ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க ஒவ்வொருவருக்கும் கடந்து போகட்டும்ப்பா ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே. என் தேவன் கத்தாவே அப்பா இந்த விடுதலை கத்தாவே இந்த நேரமாய் காணப்பட தகப்பனே நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே பாரமுள்ள கத்தாவே இந்த செபத்தை கத்தாவே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே ராஜா கடந்து போகட்டும்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே அப்பா அவங்க மத்தியில ஒரு அசைவை கொடுக்கட்ட ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கோ நடக்குது என்று சொல்லாமல் அப்பா உங்க பிரசனத்தினால கத்தாவே ராஜா ஆண்டவரே அப்பா அந்த செபம் நடக்கணும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோத்திரங்க தாவே ராஜா ஆண்டவரே இந்த வல்லமை இந்த இடத்துல இருக்குது என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொருவரும் உணரக்கூடிய அளவுக்கு தகப்பனே ராஜா ஆண்டவரே நீங்க கத்தாவே எங்கள் மத்தியில இருந்து உங்களுடைய வாசை ஒவ்வொருவருக்கும் கடந்து போகட்டும்ப்பா ஆண்டவரே கடந்து போகட்டும்ப்பா. நாங்கள் செபிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா ஒரு சாட்சியை எழுப்புங்க ஆண்டவரே நீங்க எழுப்பும்படியாய் செபிக்கிறேங்க தாவே ராஜா ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா எழும்புற காரியங்களை கத்தாவே வாய்க்காமல் போகட்டும் கத்தாவே ராஜா ஆண்டவரே. எந்த வீடுகளின் தடை இருக்கிறதோ கத்தாவே ராஜா இப்பொழுது தடைகள் உடைக்கட்டும் ஆண்டவரே நீங்க உடைக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆவியானவரே சோத்திரங்க தாவே ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ராஜா எங்களையும் என் குடும்பங்களையும் கத்தாவே ராஜா நீ மறக்காமல் கத்தாவே அப்பா நீ பாதுகாத்து நடத்துற தேவனா இருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைகளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. துதியான மகிமை எல்லாவற்றையும் கத்தாவே உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். நாம் ஒரு வேத வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெப கூடுகைக்கு ஆசீர்வாதமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 16:13. 1 நாளாகமம் 16:13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்பதே. ஆமென். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் நாம் நினைவு கூற வேண்டும். கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். பயந்து கொண்டு இருக்கிற தேவச்சனமே, பல குழப்பங்களோடும் பல வேதனையோடு கூட பல கேள்வியோடு கூட இருக்கிற தேவச்சனமே, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நினைவு கூறும்போது முதலாவது நமக்கு விசுவாசம் வரும், இரண்டாவதாக நமக்கு பலன் வரும், மூன்றாவதாக பயம் நீங்கிவிடும். இப்படியாக கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் சிறிது நேரம் நீங்கள் நினைத்து பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு வந்துவிடும். அதே தேவன் தான் இப்பொழுது உங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் இந்த வருடத்திலும் உங்களுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் நினைத்த காரியங்களில் ஆண்டவர் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து போச்சு? ஆண்டவர் இது மலை போல இருந்தது நமக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவர் பனி போல உருகிட செய்திருப்பார். அப்போ எப்படி நடந்தது கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே உங்களோடு கூட இருந்தது. அவர் நடந்து வந்த பாதையும் நாம் நடந்து வந்த காரியங்களை நாம் மறக்கவே கூடாது. அதை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். கடைசியான வாக்கை நம்ம பார்க்கும்போது
அவர் வாங்கிய நியாய தீர்ப்புகளை நாம் நினைவு கூற வேண்டும். என்னுடைய குடும்பத்திலும் கர்த்தர் ஒரு நியாயம் தீர்க்கிறார். சில காரியங்களை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்களிடத்தில் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், திருமணம் ஆவதற்கு முன்பாக அவர் அநேக நண்பர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். நான் சொல்லுவேன் விட்டேன், ஒரு சில நண்பர்கிட்ட மாத்திரம் நீங்கள் பழக வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். ஏன்னா திருமணம் ஆயிட்ட பிறகு அவரை விட்டுட்டாங்கன்னா மனைவி சொல்லுவதை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவர் அந்த ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து அந்த ஒரு பழக்கத்தை அவர் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவர் வச்சுருந்தார். கடந்த நாட்களில் அது என்ன நடந்ததுன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால இவர் போய் சுருட்டி போட்டாங்க. பணத்தை வேணால போய் சுருட்டு போட்டதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எல்லா காரியங்களும் இவர் தான் செய்தான்னு சொல்லி பழி எல்லாமே என் கணவன் மேலே போட்டு விட்டாங்க. அது எனக்கு தெரியாது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது தெரிய வரும்போது எனக்கு தெரியும் அவர் வாங்கவில்லை என்று சொல்லி எனக்கு தெரியும். அந்த நேரங்களில் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் என்னிடத்தில் வந்தாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து இரவும் பகலுமா அதிகமாக காத்துறேங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு செய்யாத ஒரு காரியத்திற்காக என் கணவன் மேலே பழியை போட்டிருக்காங்க, இந்த காரியத்திலேருந்து விடுதலை தாங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் அதே நாள் இரவும் பகலும் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் செய்து கொண்டு இருந்தேன். ஒரு சில நாட்களிலே கர்த்தர் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தார். ஏன் இந்த காரியம் வந்ததுன்னு பார்த்தார், அந்த பிரியமில்லாத ஒரு இடத்தில் இருந்து, பிரியமில்லாத ஒரு நண்பரிடத்தில் இருந்து என் கணவனை பிரித்து என்னிடத்தில் கொண்டு வந்தார். இப்போ அவர் வேலை உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, என்னுடைய ஊழியத்திற்கு அவர் ஒரு தூணாக நின்று கொண்டு இருக்கிறார். இப்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். அதுபோல தான் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதை நீங்கள் சிறிது நேரம் யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதற்காக கர்த்தர் இந்த அனுமதித்தார் என்று யோசித்து பார்க்கும்போது உங்களை நல்வழியில் நடத்துவதற்காக அவர் ஆண்டவர் நம்ம கண்டித்து உணர்ந்து நம்மளை நல்ல வழியில் கொண்டு வருவதற்காகவே இந்த ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்தில் கொண்டு வருகிறார். யோபுக்கு தேவன் அப்படி தான் கொண்டு வந்தார். அவரோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யவே முடியாது. ஆனால் கடைசி நாட்களில் யோபுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அதை கொடுத்தார். அதே போல தான் பிரியமான தேவனை நம்ம பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தான் ஒரு சில ஒரு பாடுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம மனம் திரும்பி அவரிடத்த சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப குறிப்புக்காக கடந்து செல்வோம். முதலாவது குறிப்பு, நம் மாநிலத்தில் உள்ள இயற்கை வளங்கள், விவசாயம் நிலங்கள், தொழில்கள், பொருளாதாரம் மற்றும் வேலை உயர்வு பெருக விட ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களுக்காக ஒரு நல்ல இயற்கை சூழலை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி ராஜா. அப்பா இதை மனிதராகிய நாங்கள் தகப்பனை கெடுத்து போடாதபடிக்கு தகப்பனே ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கப்பா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காக தகப்பனே அப்போ ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி நீர் எங்களை அதில் தகப்பனை படைத்தப்பா நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆளும்படியாக கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நன்மைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எல்லா ஃபார்மசியோட கரத்தில் கொடுக்குறேன் தகப்பனே. விவசாயம் செய்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு மேலே அப்போ உடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. அப்பா அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதினதின் காலத்தில் தகப்பனே என்னென்ன டைமில் என்னென்ன சீசன்ஸ் இருக்குதோ தகப்பனே அதற்கேற்ற எல்லா விளைச்சலையும் தகப்பனே நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவன் நீங்கள் அறுவடையின் தகப்பனாக இருக்கிறீங்களா தகப்பனே, எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா நீங்கள் செழிப்பானதை கட்டளையிடுகிறவராக இருக்கிறீரே அந்த தேவன் அப்பா அவர்கள் மத்தியில் கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. எல்லாமே தகப்பனே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாம் செழுமையாக இருக்கிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அதே போல் தகப்பனே அப்பா எங்களோட தேசத்தில் தகப்பனே நிறைய தகப்பனே பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை காண நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. அப்பா உங்களுடைய பிள்ளைகள் வசிக்கிற இந்த தேசம் தகப்பனே அப்பா குறைவுள்ளதா இல்லாமல் நிறைவுள்ளதா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ராஜா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க
தகப்பனே. அப்பா நிறைய எம்ப்ளாயீஸ் கிடைக்க, அப்பா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாக தகப்பனே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவன் நீங்கள் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல உருவாக்குகிற தேவன் அல்லவாப்பா. யாரெல்லாம் இந்த நேரத்தில் தகப்பனே ஒரு நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, அப்போ ஒரு நல்ல செழிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவங்களிடத்துல தகப்பனே நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அதிசயமான காரியங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறீங்க. உங்களுடைய நாமம் அதிசயம் எனப்பட்டுள்ளது தகப்பனே. அந்த அதிசயத்தின் தேவன் தகப்பனே. அப்பா இதற்காக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட மத்தியில் ஒரு அதிசயத்தை நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எல்லாமே உம்முடைய கரத்தில் இருக்கிற தகப்பனே. அப்பா நன்மையான எந்த ஈவும் உம்முடைய கரத்தில் இருக்கிற தகப்பனே. அது எல்லாம் தகப்பனே எல்லா பிள்ளைங்களுக்கும் நன்மையானதை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா என் தேசத்தின் அப்பா ஒரு காரியங்களும் உயர்வடையணும் தகப்பனே. அப்பா ஒரு காலத்திலும் தகப்பனே குறை உள்ளதாய் மாறாதபடிக்கு எல்லா விதத்திலும் என் தேவன் நீங்கள் அப்பா செழிப்புள்ளவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா விவசாயிகள் ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் பிளஸ் பண்ண போகிறதற்காக நன்றி ராஜா. அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கீம்ஸும் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவங்க குடும்பத்தையும் தகப்பனே அவங்க மற்றவங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நீங்கள் பிளஸ் பண்ண போகிறதற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்திருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே நீர் எங்களுக்காக நடப்பித்து முடிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன், காத்துக்கொள்ளுங்க. நீ நிறைவேற்றி முடிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசும் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவை ஸ்தோத்திரிப்போம். இரண்டாவது குறிப்பாக குழந்தை இல்லாத பெண்களுக்கு இந்த வருடத்தில் கர்ப்பத்தை கனி ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளை காணும்படி செய்த உமது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமது தயவு கரகத்துக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த கூடுகையில் தகப்பனை நாங்கள் அனைவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் இடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே தொழுது கொள்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று சொன்னேன் தகப்பனே. அப்பா நீ வாக்களித்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரை. அப்பா இந்த ஜெபக்குடியில் கலந்து கொண்டு என் தகப்பனே அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தகப்பனே நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து கொண்டிருக்கிற ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், எத்தனையோ வேண்டுதல்கள் ஜெபித்த போது என் தகப்பனின் பதில் கொடுத்து ஒவ்வொருவரும் சாட்சியாக நிறுத்தியிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன் தகப்பனே. இதோ கர்த்தாவே நீங்கள் அநேகருக்காக ஜெபிக்காவிட்டால் அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. இதோ கர்த்தாவே என் சகோதரன் சகோதரிகளாக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் என் தகப்பனே பரத்திலே உமது கர்த்தாவே உமது சன்னிதானத்திலே எட்டி என் தகப்பனே நீ பதில் தந்து கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா விசேஷமாக என் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளை இல்லாத ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அநேகருக்கு கர்த்தாவே உம்முடைய பலனை நீ கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மீதியாக இருக்கிற உம்முடைய சகோதரிகளை கர்த்தாவினை கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளை இல்லை என்று கர்த்தாவே எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள், அப்பா எத்தனை ஆண்டுகளாக அப்பா அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. நீர் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீர் என்று அவர் பொறுமையோடு காத்திருக்கிற அந்த சகோதரிகள் கர்த்தாவே ஒவ்வொருவரும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சகோதர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இலக்கை பண்ணும் ஆண்டவரே. அப்பா விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று பார்க்கிறோமே. இதோ இடத்தில் கர்த்தாவை வேண்டிக் கொள்ளது வரும்போது ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தாவே அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் ஆண்டவரே. அந்த கர்ப்பத்தின் கனியை, அந்த ஜீவ விருட்சத்தை தகப்பனே நீ கொடுக்க போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறேன் தகப்பன். அப்பா அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறேன் தகப்பன் என்று அப்பா எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி என் தகப்பனே இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரும் அறிந்து கொள்ளும்படி, இதை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளும்படி, உண்மை அறிந்து கொள்ளும்படி, அப்பா அவன் நேசிக்கும்படி, நீ செய்கிற அநேக அற்புதங்களும் சாட்சிகளையும் தகப்பனே அவர்கள் ருசி பார்க்கும்படி அப்பா பிள்ளை இல்லாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவருடைய மன பாரத்தை, மன கவலைகளை கர்த்தாவே அப்பா நீர் கர்த்தாவை நிறைவேற்றி தர போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே பிள்ளையிலே என்ற ஏக்கத்தோடு அப்பா
அநேக காரியங்கள் நடக்கிறது. சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சிலது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கைவிடப்படுகிறார்கள். சிலர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். சிலரை மறுமணம் செய்து கொள்கிறார்கள். அப்பா, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள் ஆண்டவரே? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீரோ இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறேன் தகப்பன் ஆண்டவரே. அப்படி தவிக்கிற அந்த சகோதரின் நிலைமையை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நினைக்கும் போது அப்பா பாரமாய் இருக்கிறது என் தகப்பனே. அந்த சகோதரி ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாட்கள் ஆனால் என்ன, மாதங்கள் ஆனால் என்ன, வருஷங்கள் ஆனால் என்ன, என் தகப்பன் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார், கொடுத்து என்னை உயர்த்துவார். மலடியை பிள்ளை தாட்சியை மாற்றுகிறேன் தேவன் அப்பா. பிள்ளை இல்லாதவர்களுக்கும் அநேக பிள்ளைகள் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அதே போல் அந்த பிள்ளைகள் காத்திருக்கும் போது என் தகப்பன் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அந்த குடும்பத்தில் இருந்த அந்த மகளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீ பார்த்து கொள்ள போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளை இல்லாத ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவின் பிள்ளை செல்வத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. விசுவாசத்தோடு இந்த நாளில் என்ன செய்தி கிடைக்குமோ, என்ன எனக்காக ஜெபிப்பார்களா என்று கர்த்தாவை ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தாவை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவை ஸ்தோத்திரம். ஏக்கத்தோடு தொலைக்காட்சி முன்பாகவும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீ காத்து கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று அப்பா தேவனுடைய வார்த்தையை கொண்டு சொல்கிறோம் அப்பா. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ வருகிற நாட்களில் 2025 தகப்பனே, 2024 கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த 2025 அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியான அப்பா ஒரு கிருபை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஜெபிக்கத்தான் முடியும் ஆண்டவரே. அப்பா கொடுக்குற ஆசீர்வாதம் உம்மாலே தான் ஆண்டவரே வரும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே இந்த வருஷத்தில் அப்பா தகப்பனே நீர் கர்த்தாவே அன்று அன்னால் ஜெபித்த போது என் தகப்பனே நீர் கர்த்தாவே அநேக பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தீரே அப்பா. அந்த கர்த்தாவே ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபித்த போது நீ பிள்ளை செல்வத்தை கொடுத்தீரேன் தகப்பனே. அப்பா அந்த எலிசபெத்துக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீரேன் தகப்பனே. வேதத்தில் பார்க்கும்போது அநேகருக்கு கர்த்தாவே பிள்ளை செல்வத்தை கொடுத்து நீ ஆசீர்வதித்திருக்கிறீரே. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் என் தகப்பனே அநேக பிள்ளைகளுக்காக நீ கர்த்தாவே சோத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் உடன் பிறந்த சகோதரி போல நாங்கள் நினைத்து ஜெபிக்கும் போது என் தகப்பனே நீ அவர்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து இந்த வருஷத்தில் கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து அவர்களை மகிழ செய்ய போகிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நான் சாட்சியாய் நிறுத்த போகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எங்களுக்காக சகோதரிகள் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி என்றும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து சாட்சியாக நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படியாக செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிகிற மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவை ஸ்தோத்திரிப்போம். தற்கொலைகள் தேசத்தில் அதிகரித்து வருகிறது. இது போன்ற எண்ணங்கள் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வராமல் இருக்க நாம் ஜெபிப்போம். அப்பா நாங்கள் ஒரு மனதாக ஒன்று கூடி ஆண்டவரே மீண்டும் இந்த வாக்கை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே, முதியோர்களும் அப்பா, திருமணம் ஆன பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எது நடக்குது நீட்டு ஆண்டவரே. அப்பா தற்கொலை ஆவி பிசாசானவன் உண்டுபட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்பா வாலிப பிள்ளைகளை எந்த படிப்பு இல்லாமல் ஆண்டவரே படிக்க முடியாத பிள்ளைகள் கூட தற்கொலை நீட்டு அப்பா தற்கொலை ஆவி இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளும் வேலை கிடைக்காத பிள்ளைகளை கூட ஆண்டவரே தற்கொலைக்கு ஈடுபடுறார்கள் கர்த்தாவே. வீட்டு பிரச்சனை கூட ஆண்டவரே அப்பா தற்கொலை நீட்டு தான் முடிவாப்பா. ஏசப்பா உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உன்னோட கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தற்கொலை ஆவி பிசாசானவன் வெட்கப்பட்டு போன ஆண்டவரே, உம் கிருபையினால் ஆண்டவரே, உம் நாமத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற முதியோர்கள் கூட அப்பா தற்கொலை நீட்டு அன்னைக்கு அப்பா பார்க்கும் போது ஒரே வருத்தமாக இருக்குது கர்த்தாவே. நீங்கள் வாங்கப்பா இந்த இடத்துல ஆண்டவரே. இப்போ ஜெபிக்கிற வார்த்தையை ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவரே தொடப்பட வேணும். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் சந்திப்பார் நீட்டு ஆண்டவரே வரணும் ஆண்டவரே. உங்கள் கிருபை அப்பா இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா முதியோர்கள் கூட ஆண்டவரே பிள்ளைகள் பார்க்க முடியவில்லை நீட்டு சாவ புனைக்கிறாங்க ஆண்டவரே. வயதானுங்க அப்பா அப்படிப்பட்ட உள்ளத்தெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. உங்கள் கிருபை
ராஜா, உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, பிசாசானவன் இந்த தேசத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஏசராஜாவே, உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க அப்பா. காது கொடுத்து கேட்குற ஒரு அப்பா நீங்கள். அப்பா, பாரமான பிள்ளைகளுக்கு நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குவீரப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவை ஸ்தோத்திரிப்போம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். பாவியானவரே துதிக்கிறோம். நல்லவர் வல்லவர் உள்ளவர் உத்தமர் உன்னதத்தின் ஆவை அடைக்கலம் கோட்டையை தஞ்சமே சாரும் ரோஜாலிலே புஷ்பமே பள்ளத்தாக்களிலே மதுரமே தஞ்சமே கோட்டையை கருணை உள்ள இரக்கமுள்ள இதயமுள்ள அபிரங்கமான தேவனை சாக்கின் தேவனை கோப்பு தேவனை சாலும் தேவனை தனியார் தேவனை சத்திரம் வேஷ என்பர்களாம் தேவனை என்னை பெற்ற தேவனை என்னை காண்கிற தேவனை அப்பா 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 டாடி டாடி தேங்க்யூ 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 ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மல சித்த கிருபை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய அன்பு பாசம் இறக்கம் தயவு தாட்சணை எங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்துல இந்த செல்போனுக்காக அப்பா தகப்பனே சோத்திரம். சிறுப்பில் பெருப்பில் எல்லாம் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. இந்த குழான்களை ஆசீர்வாதி, முகான்களை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அந்த குழுக்களை ஆசீர்வாதிங்க. அப்புறம் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாரையும் பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா, தொலைப்பு காசு டிவி மூலிமா இது செல்போன் மூலிமா பார்க்கணும் ஆண்டவரே. நல்ல இது நிகழ்ச்சி ஆண்டவரே. ஏசப்பா அப்பா, நல்லது அவங்களுக்கு தெரியணும் ஆண்டவரே. ஏசப்பா, இதை பார்க்கணும், இதை செய்யணும் ஆண்டவர். பேசணும் ஆண்டவர். உள்ளத்தில் சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசணும் ஆண்டவரே. ஏசப்பா, நன்றி 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 ஆண்டவரே. தொலைபேசிகளை பேச வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் அந்த செல்ஃபோனால் கெட்டு போகிறாங்க ஆண்டவரே. கெட்டு குட்டி சேர போகிறாங்க ஆண்டவர். அவங்களெல்லாம் நீங்கள் திருத்துங்க ஆண்டவரே. திருத்துங்க ஆண்டவரே. அப்பா, டிவி மூலயமா பார்த்து அந்த சீரியலை பார்த்து கெட்டு போகிறாங்க ஆண்ட. வயதானலேருந்து பெரியவங்கலேருந்து சிறியவர்களேருந்து எல்லாம் கெட்டு போகிறாங்க ஆண்டவர். ஏசப்பா, நீங்கள் திருத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க. அவங்க உள்ளத்தில் சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு உள்ளத்துலையும் பேசுங்க ஆண்டவரே. தாய் தப்பனோட பேசுங்க அப்பா. அப்பா, சகோதர சகோதரியோட பேசுங்க ஆண்டவரே. இந்த தொலைபேசியில் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களே, என்னிடத்தில் வாருங்கள் பேர் தருவேன் என்று சொன்ன தகப்பனே. எங்கள் 2-3 பேர்களால் அந்த மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, காலை ஜபத்தை நீங்கள் ஆசீர்வாதி. வெள்ளிக்கிழமை ஜபத்தை பெண்கள் மீட்டிங் ஆசீர்வாதிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதிங்க. ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை விடுதலை ஜபத்தை ஆசீர்வாதிங்க அப்பா. ஒவ்வொரு ஜபத்தையும் ஆசீர்வாதி. இந்த இடத்துல எங்களை கொண்டு கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் 2-3 பேர்களாக அந்த மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா அப்பா, நேற்று மாறாதவரே. அப்பா, சோத்திரம் சோத்திரம். இரவு ஜபத்தில் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை தொட்டா மாதிரி எல்லா பிள்ளைகளையும் தொட வேண்டும் ராஜா. எல்லா மகளுங்களும் தொட வேண்டும் ஆண்டவரே. சிறுப்பில் பெருப்பில் எல்லாரும் தற்கொலைக்கு இது பண்ணக்கூடாது ஆண்டவரே. போன வாரத்தில் எங்கள் தெருவில் ஒரு பெரியவங்க, ஒரு வயசானவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எதனாலும் தெரியல சாமி. அப்பா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு, அந்த மாதிரி செல்ஃபோனை பார்த்து கெட்டு போய் அது தற்கொலை பண்ணிச்சிங்க. அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு கடவுள் பேசணும் ஆண்டவர். பேசணும் ஏசப்பா. பேசுங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசுங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள் ஐக்கியமாக இருங்க சாமி. சோத்திரம் சோத்திரம். பலப்படுத்து, சுகப்படுத்து ஆண்டவரே. ஊழியக்காரங்களெல்லாம் ஆசீர்வாதி. நாங்கள் வீடு வீடாக நாடு நாடாக தெரு தெருவாக போய் ஆண்டவர் ஊழியம் செய்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த கெட்டு வழக்கத்தெல்லாம் நீங்கள் எடுத்து போட முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வாதிக்க முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, எந்த தற்கொலையும் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக்கு நல்ல வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அந்த பேரண்ட்ஸுங்களெல்லாம் ஆசீர்வாதி. தாய் தகப்பனை ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. அப்பா, முதிர்ந்த வயதில் கனித்தர மரமாக மாற்றுறீங்க அப்பா. வயதானவங்களெல்லாம் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. கால் வலி, மூட்டு வலி, நரம்பு வலி, எலும்பு வலி எல்லாம் வலி நாவி எடுத்து போடுங்க அப்பா. ஆக்சிடென்ட்டில் விழுந்து வண்டியில் போகிறவங்க, வானகத்தை ஓட்டுற மக்களெல்லாம் வண்டியில் போகிறவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகுதாண்டா. அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அடிப்பட்டு ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ என்னிடத்தில் வாரங்கள் லேப்பாட் தருவேனான்று சொன்ன தகப்பனே. அப்பா, அந்த செல்ஃபோனை பார்த்து கெட்டு போகிற மக்களெல்லாம், அந்த வாலிப பிள்ளைகளாம் சரி, சிறு பிள்ளை பெரு பிள்ளை எல்லாரும் கெட்டு போகிறாங்க. அதெல்லாம்
பிள்ளைகளெல்லாம் நீங்கள் நல்லா திருத்துங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் பேசுங்க, சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசுங்க அப்பா. உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சாமி. அப்பா நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி, கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னிடத்தில் பாரத்தை வைங்க, பாரத்தை வைங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. நீ பேசுவேன் என்று சொல்லிங்க அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். நாங்கள் பெண்களாக கூடி, ஆண்களும் பெண்களும் கூடி 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா எங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் ருசி பார்த்தா மாதிரி எல்லாம் பார்க்கணும் ஆண்டவரே, எல்லாரும் ருசி பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரை தேடி ஓடி வரணும், மூளை முடுக்கில் இருக்கிற பக்களெல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. சப்பா அப்பா வீணான வார்த்தையை பேசி, வீணான கதையை பேசி, பிரச்சனை பண்ணின்னு சண்டை போட்டுக்கிற மக்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது துதிக்கிற ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல புத்தி நீங்கள் பேசுங்க, உள்ளத்தில் சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த தொலைபேசுறதுக்காக எங்களை ஜபிக்க வச்சதுக்காக நன்றி, கோடான கோடி ஆண்டவரே. அப்பா ஒரு ஜபத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது துதிக்கிற அநேக பிள்ளைகள், அநேக மக்கள் இதை தொடர்ந்து பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஜப வீட்டை எங்களுக்கு திறந்து குத்ததுக்காக நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இதை பார்க்குறவங்க ஐயோ அது ஆண்டவர் உண்மையுள்ள சத்தியமுள்ள நிச்சயமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பண்புள்ள அன்புள்ள தேவன் என்று நிறைய புரிய இருக்கணும் ஆண்டவர். அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவர். ஏசப்பா நீங்கள் கல்லோ மண்ணோ செடியோ கொடியோ அல்ல, நீ பேசுகிற தேவன். எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரி ஆராய்ச்சி பார்க்குற தேவன். அப்பா துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் மேல் பாரத்தில் வைத்து விடு, நான் கலங்காதே திகழாதே மகிழாதே என்று சொன்ன தகப்பனே நன்றி ஆண்டவரே. கோடான கோடி எப்படியாப்பட்ட ஜபமாக இருந்தாலும் ஆண்டவர் தீர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறவர் ஆண்டவர். அவர் பெரியவர், மகா பெரியவர், பெரியவர் மகத்துவம் மாணவர், வீட்டுக்கும் நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் பெரியவர். இந்த பள்ளிக்காரன் முழுவதும் ஆசீர்வதி, சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்களெல்லாம் தொடுங்க ராஜா, முழுவதும் ஆசீர்வதி ஆண்டவரே. அப்பா சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்கள பிள்ளைகளாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானமாக கல்வியாக புத்தியாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நல்ல பிள்ளைகளாக நல்ல இதுவாக இருக்கணும் ஆண்டவரே. அவங்கள திருத்துங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா பூங்காவனம் தெரு, பாரி தெரு, வள்ளல் தெரு, எல்லாம் தெருவுகளில் இருக்கிற மக்களெல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற மாதிரி அவங்களும் ஜெபிக்கணும் ஆண்டவர். எல்லாம் வயதானவங்களும் வாலிப பிள்ளைங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஜெபிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே. துதிக்கான மகிமையால் ஒருவருக்கு நன்றி அப்பா. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக பர்ணிக்கல்லையில் ஜெப அறை ஓப்பன் பண்ண வேண்டும், எந்த ஒரு தடையில் வராமல் இருக்கவும், அதற்கான பண தேவை சந்திக்கப்படவும், சீக்கிரமாக ஜெப அறையை பதிசை பண்ணவும், தேவனுடைய தயவு இரக்கம் கிருபை அந்த இடத்தின் மேல் இருக்கவும் நாம் ஜெபிப்போம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே எங்கள் அன்பின் தயப்பனே எங்களுக்கு இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அன்றைக்கான தேவைகளை சந்தித்த என் தேவனை கர்த்தாவை நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. எங்கள் கூடவே இருமையா எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற என் தேவனை கர்த்தாவே ஸ்தோத்திர அப்பா. நன்றி 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 ராஜாவே. ஆண்டவா அந்த பள்ளிக்கரணையில் சீக்கிரம் ஜெபம் டிவிக்காக ஒரு இடம் பார்த்து வச்சுக்கோங்க சப்பா. அதை சீக்கிரம் பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக ஒரு நேரத்தை கொடுத்துருக்கேன் சப்பா. அதை சீக்கிரம் நிறைவேறதுக்காக ஆசீர்வாதம் கொடுங்க சப்பா. கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நிறைய பிள்ளைங்களை வர்றதுக்கான கிருபையை கொடுங்க. இடம் பார்த்துருக்கோம், எவ்வளவோ மனுஷங்கள் எங்களுக்கு இந்த நடக்கவே கூடாது துரோகம், ஒவ்வொரு சர்ச்சிலையும் ரொம்ப பிள்ளைங்க எங்களுக்கு நடக்கவே கூடாது சண்டை சச்சரவு, தேவ பிள்ளைகளாக இருந்து இவ்வளோ ஊக்குவிக்காமல் எல்லாத்தையுமே தடை பண்ணிகிட்ருக்காங்க சப்பா. எவ்வளவோ கஷ்டங்கள் சப்பா. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு சீக்கிரம் முடிக்கிறதுக்கான அவ்வளோ ஆசீர்வாதம் நான் இருந்தேன் சப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்குது சப்பா. நீங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனப்பா. ஒரு நாளும் எங்களுக்கு அன்றன்றையாக தேவையை சந்திக்கிற தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே நன்றி செலுத்திக்கின்றோம் ராஜா. கர்த்தாவே சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் எங்களால் முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் பலத்தை கொடுங்க, எங்கள் கூடவே இருங்க. நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ எங்கள் கூடவே இருங்க ஏசப்பா. எவ்வளோ மதில் சுவர்கள் நீங்கள் தகர்த்தி போகிறதுக்காக உதவி செஞ்சீங்க ஏசப்பா. அந்த சுவர் நாங்கள் தாண்டறதுக்காகவும் மான் கால்கள் இப்போ எங்களுக்கு பலத்தை கொடுங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, பண தேவைகளை சந்திங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதுக்காக முயற்சி பண்ணுற எல்லா குழந்தைங்களையும் எல்லா பிள்ளைங்களையும் தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த சச்சரவும் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்று கூடி ஆரம்பிக்கிறோம் ஏசப்பா. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்களுக்கு துதி கனம் எப்போவுமே எங்களுக்காக இருக்கணும். எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் முடிச்சு வைங்க. எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ஏசப்பா. பழி வாங்குறது போகிறது வர்றது எல்லாமே உங்களுடைய பாடுகள் ஏசப்பா. நம்ம கையில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய சீக்கிரம் ஜெபம் டிவி பள்ளிக்கரையில் சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு
கிருபை தாங்க ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. சீக்கிரம் நாங்கள் எதிர்பார்த்த காரியம் எங்களுக்கு கை கூட வர பண்ணுங்களே ஏசப்பா. எங்களுக்கு எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு வழிகாட்டுங்க, வழி நடத்துங்க. எங்களுக்கு எதிர்க்கு என்னென்னாலும் சரி, எங்களுக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் சரி, கர்த்தாவே எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, பரிந்து பேசுங்க, எங்களுக்காக யாவும் செய்து முடிங்க தேவனே. கர்த்தாவே உங்களை மாத்திரம் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் எப்படி நிறைய பிள்ளைங்க எங்களுக்கு வர்றதுக்கான கிருபையை கொடுங்க. எது சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் ஏசப்பா. ஆண்டவா எப்போவுமே மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கணும். யாருக்கும் பகை இல்லாதபடிக்கு பார்த்துக்கோங்க. ஒருத்தர் மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களோட பிள்ளைங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்க, யோசிக்கிற திறமையை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, பற்றி கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொடுங்க. துதி கணம் எப்பொழுதுமே உங்களுக்காக இருக்கட்டும் ஏசப்பா. உயிருள்ள ஜீவனே நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவை சோத்தரிப்போம். பிரிந்திருக்கும் கணவன் மணி ஒன்று சேர அவர்கள் சமாதானம் அடையவும் ஜாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்துலையும் கூட தகப்பனே அப்பா பிரிந்திருக்கிறப்பா குடும்பத்திற்காக உங்களோட சமூகத்தில் கடந்து வருகிறார் ராஜா. அப்பா வேதத்தில் வசனம் இப்படியாக சொல்லுகிற தகப்பனே, முப்பரி நூல் சீக்கிரம் வராது ராஜா. அப்பா இந்த குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே அவங்க உங்களை முன்னிறுத்தணும் தகப்பனே. அப்பா கணவன் மனைவி மாத்திரம் குடும்பம் இல்லை ராஜா, கணவன் மனைவியும் கடவுளுமா சேர்ந்து அப்பா 3 பேரும் இருக்கிறது தானப்பா குடும்பம். அப்பா இந்த நேரத்தில் பிரிந்திருக்கிறவர்கள் இடத்துல என் தேவாதி தேவனோட வார்த்தையும் வல்லமையும் கடந்து சென்று தகப்பனே, பிரிந்திருக்கிறவர்கள் எது நிமித்தம் பிரிந்திருக்கிறார்களோ, என்ன கசப்புகளோ என்ன வேற்றுமைகளோ தகப்பனே, என்ன காரியங்களோ இருந்தாலும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, அந்த குடும்பம் திரும்ப இணையும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா தாங்கள் பிரிந்தது நிமித்தம் அப்பா அதன் மூலம் சஃபர் ஆகக்கூடிய பிள்ளைங்களை இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைங்களோட கண்ணீர்கள், அந்த பிள்ளைங்களோட எதிர்காலங்கள் தகப்பனே, இது எல்லாவற்றையும் குறித்தாவது இது எல்லாவற்றையும் நினைத்தாய்களும் தகப்பனே. அப்பா அவங்க 2 பேரும் திரும்ப இணைய அந்த குடும்பத்தை திரும்ப கர்த்தர்களோட அவங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் வேதத்தில் எங்களுக்காக பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறது அன்பு தகப்பனே. அப்பா அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும் அல்லவா தகப்பனே. அப்பா யாருக்கு மேலே என்ன விரோதம் இருந்தாலும், என்ன கசப்புகள் இருந்தாலும், ஒருவேளை ஹஸ்பண்ட்ஸ் மேலே தப்பு இருந்தாலும், ஒருவேளை ஒய்ஃப் மேலே தப்பு இருந்தாலும் தகப்பனே, 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து தகப்பனே திரும்ப இணைந்து வாழ அப்பா இந்த பிரிவு அப்படின்ற ஒரு டிசிஷன் அவங்க எடுக்காதபடிக்கு கர்த்தர் நீங்கள் அவங்க இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் அவர்களை அப்பா ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா உம்முடைய வல்லமை அவங்க 2 பேருக்குள்ளாட இருக்கிற தகப்பனே. அப்பா கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது தகப்பனே. அப்பா அவங்களோட சொந்த சுயத்தினாலையும் அப்பா சொந்த சிந்தனைகளாலும் செயல்படுகிற ஒரு காரியங்களும் என் தேவன் நீங்க அவமாக்கி போட்டு இது நிமித்தம் சத்துரு சந்தோஷப்படுகிறேனே. அப்பா கர்த்தர் இணைக்கிறது அப்போ இந்த உலகத்தின் நிமித்தம் பிரிந்து வாழும் பொழுது சத்துரு எவ்வளவா இன்பம் அடைகிறான் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட எல்லா சத்துருவின் கிரியைகளை நீங்க அப்பா நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிரிவினைன்ற ஒன்று இருக்கவே கூடாது ராஜா. அப்பா கர்த்தருக்குள்ளாடி எல்லாமே நிறைவாக இருக்கிறதே தகப்பனே. அப்பா அன்பு சகல பாவங்களை மூடும் அல்லவா அப்படியாக தகப்பனே. அப்பா ஒருவருக்கொருவர் அவங்க பாவங்கள் ஏதாகிலும் இருந்தால் கூட அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து ஒருவருக்கொருவர் மன்னித்து, கர்த்தர் நீங்கள் எங்களை எப்படி மன்னித்திருக்கிறீங்களோ, எங்கள் பாவங்களை எப்படி மீட்டெடுத்தீங்களோ அதே போல் தகப்பனே. அப்பா உங்களுக்குள்ளாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுங்க ராஜா. ஒவ்வொருத்தங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை கொடுங்க தகப்பனே. நிறைய காயங்கள் இருக்கலாம் ராஜா, நிறைய ஹர்ட்ஸ் இருக்கலாம், நிறைய வூண்ட்ஸ் இருக்கலாம் தகப்பனே. அப்பா நீர் அடி காயத்தை குணமாக்குகிற கர்த்தரவா. அப்படி யார் யாரெல்லாம் அப்பா இந்த நேரத்தில் பிரிந்திருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் என் பிரிந்த குடும்பம் திரும்ப இணைந்திராதோன்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அதிசயத்தை செய்யுங்க தகப்பனே. அவங்க காயங்களை நீங்கள் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ வருடங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்கும் ராஜா. ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. அந்த குடும்பங்கள் இணையட்டும், அந்த குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படட்டும் அப்பா. இடிக்கப்பட்ட அலங்கமா இல்லை தகப்பனே, கட்டப்பட்டவர்களை கர்த்தரே அவர்களை கட்டினார்கள் என்று சாட்சி கொடுக்கிறவர்களை அது அப்படிப்பட்ட பிரிந்திருக்கிற குடும்பங்களெல்லாம் இணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளை ஒழுங்காக கர்த்தருக்குள்ள நேர்த்தியாக வளர்க்கிறதுக்கு அப்பா இதனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்குது தகப்பனே. அப்பா சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கக்கூடாது ராஜா. கர்த்தர் இணைத்தவங்க நீங்கள் தகப்பனே. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்களை இந்த உலகத்தில் ஓட்ட முடியும் வரைக்கும் ராஜா நீங்கள் இணைத்ததிலிருந்து அப்பா அந்த கணவன் மனைவி தகப்பனே
அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்து வெளிப்படாதபடிக்க அதில் இருந்து இந்த கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு பேக் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் அவங்க இருதயத்தில் பேசி இன்னும் அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது நீங்கள் கற்றுக் கொடுங்க ராஜா. நீங்கள் பிரிந்திருக்கிறத விரும்புகிற தேவன் இல்லைப்பா. நீங்கள் எதையுமே தகப்பனே வீணாய் செய்கிறவர் இல்லை ராஜா. நீங்கள் இணைக்கும் பொழுது என்ன தேவ திட்டத்தோடு இணைத்தீங்களோ ராஜா, அந்த திட்டம் அந்த குடும்பத்தின் மூலமாக தகப்பனே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிரிவினை இருக்கக்கூடாதுப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இணையட்டும், மீண்டும் கட்டப்படட்டும், மீண்டும் கட்டப்படட்டும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காயங்களும் தகப்பனே, எல்லா ஈகோஸும் எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் மறையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற தேவன் நீர் பெரியவராக இருக்கிறீரே. உலகத்தில் இருக்கக்கூடிய சத்ரு எப்படிலாம் தந்திரமாக உங்களை பிரிக்கணும் நினச்சானோ அதை காட்டிலும் என் தேவன் நீங்கள் நேர்த்தியாய் தகப்பனே அதிசயமாக அந்த குடும்பங்களை இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை இணைக்கும் போது பழைய காரியங்களெல்லாம் ஒளிந்து போனதாக இருக்கணும் தகப்பனே. எந்த ஒரு பழைய காரியத்தையும் எடுத்து முன்வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாகவே தேவன் நீங்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட் பிரேசும் ஜெபக்கேள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவை ஸ்தோத்திரிப்போம். மருத்துவத்துறையில் வேலை செய்யும் மருத்துவர்களையும் நர்ஸ்களையும் உதவியாளர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கவும், நோயாளிகளுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவும் தேவன் அவர்களை வழிநடத்தவும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்தும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கேட்க போகும் விண்ணப்பங்களுக்கு நீரே தயவாய் செவி சாய்க்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, நீர் இந்த உலகத்திலே வந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். வியாதியஸ்தர்களையும் குருடருக்கு பார்வையையும் செவிடர்களுக்கு கேட்பதற்கு செவி திறனையும் மற்றும் மரண படுக்கையில் இருந்தவர்கள் உயிரோடு எழுப்பினீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் மருத்துவ துறையில் வேலை செய்யும் மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவருத்திற்காகவும் உம்மிடம் கேட்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை உம்முடைய கரத்தால் அரவணைத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு சுவாமி நல்ல சுகஜீவ பலனை தாரோம். அவர்களுக்கு சுவாமி நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தாங்க சுவாமி. நோயாளிகள் வரும்பொழுது அவர்களுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் மருத்துவம் செய்வதற்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, நீர் பெரிய மருத்துவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சுவாமி ஆப்ரேஷன் செய்யும் பொழுதும் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதும் அந்த வியாதிக்கு ஏற்ற விதமாக அவர்கள் கொடுக்கவும் அந்த வியாதியஸ்தர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மருத்துவத்துறையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் சுவாமி கடவுள் பயத்தில் நடத்துங்க. ஆண்டவரே, நோயாளிகள் பயத்தோடு சுவாமி நோயோடு வரும்பொழுது அவர்கள் சரியான முறையில் அன்போடு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே சுவாமி, இந்த மருத்துவத்துறை எவ்வளோ முன்னேறி இருக்கிறது, ஆனாலும் நோய்களுக்கு ஒரு எல்லை இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, புதிய புதிய வியாதிகளினாலே மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் தான் தயவாய் இறங்கி அவர்களெல்லாம் கண்ணோக்கி பாரோம். நல்ல சுகஜீவ பலனை தாரோம். அந்த படுக்கை சுற்றிலும் நல்ல சுகத்தை தாரோம். உம்முடைய வல்லமையினாலே அவர்களுக்கு சுகத்தை தந்து பெரிய அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நோயாளியும் சிறுவர் முதல் பெரிய வயதானவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும்பொழுது சுவாமி நீங்கள் தான் அவர்களுக்கு நல்ல சுகஜீவ பலனை தாங்க. ஆண்டவரே, அவர்கள் சந்தோஷமாக உம்மை துதிக்க பாட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் உம்மால் மட்டும்தான் கூட. ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நல்ல ஒரு பயத்தோடு மருத்துவர்கள் செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எந்த
அபரீதமான காரியங்களும் நடந்து விடாதபடிக்கு சுவாமி அவர்கள் சரியான முறையில் உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்களை சரியான விதத்தில் மருத்துவம் செய்வதற்கு உதவி செய்யுங்க. உம்மால் கூடுமாண்டவர். நீங்கள் தான் அவர்களுக்கு நல்ல எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஒவ்வொன்றையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னமானது ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் மூடிக்கொள்ளுமாறு வேண்டி கொடுக்குறோம் ஆண்டவரே. அங்கே உள்ளே வரும் நோயாளிகள் கூட இருந்துடலாம், அவர்களை நன்மையின் கிருபையினாலே முடிசூட்டிடலாம் ஆண்டவரே. மருத்துவர்களுக்கு நல்ல பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் தாங்கள் செய்வது சரியானது என்று உம்மை துதித்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றும் மக்கள் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கடைசி குறிப்பாக ஜெபம் டிவி சேட்டலைட் உலகமெங்கும் பரவவும் போதகர் செய்யும் ஊழியங்களையும் அவர் குடும்பத்தையும் அவங்க பணிபுரியும் ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கவும், ஜெபம் டிவி மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், ஜெபம் டிவி நடத்தக்கூடிய பண தேவையும் பொருளாதார தேவையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவும் நாம் செபிப்போம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். எங்களை அதிகமாக செய்கிற அன்பின் தகப்பனே நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இந்த வேலைக்காக ஒன்று கூடி ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொரு தேவையிலும் எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் எங்கள் ஒவ்வொரு விருப்பமும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அற்புதமாகவும் செய்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜாவே. ஆண்டவா, இந்த ஜெபம் டிவி வழியாக எல்லாருக்கும் எல்லாம் நன்மையும் கிடைக்கிறப்பா. ஜெபம் டிவியில் ப்ரே பண்ண எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க. அது சீக்கிரம் கை கூட வர பண்ணுங்க ஆண்டவா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ராஜாவே. அப்போ அந்த ஜெபம் டிவி உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அங்கே பணிபுரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க ஏசப்பா. பிள்ளைங்க பசங்க எல்லாமே வெளியூரில் போய் ஸ்டுடியோ வீடியோ எடுப்பாங்க ஏசப்பா. அவங்களுக்கு வானிலை மாற்றம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மழை புயல் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் ஏசப்பா. போக்குவரத்தையும் முன்னும் பின்னும் இடதுவிடமாக பாதுகாத்து அவங்களை வழி நடத்துங்க. அவங்களுக்கு எல்லா தேவையும் சந்திங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவா. ஜெபம் டிவி உலகம் முழுக்கும் ரீச் ஆகணும் ஏசப்பா. பாஸ்டர் கையில் உங்களுக்கு படிக்கிறேன் சார். அவர் எந்த காரியத்துக்காக எந்த ஊர் போயிருக்காங்களோ அந்த ஊர்லேருந்து அவங்க நல்ல நியூஸோடு வரணும் ஏசப்பா. அவங்களுக்கு பொருள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே. ஒரு பிள்ளைகளையும் சந்திங்க. அவங்கள ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க உடல் மனம் எந்த சோர்வும் அடையாதபடிக்கு பலத்தை கொடுங்க ஏசப்பா. உடல் ஆரோக்கியத்தை மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக கிருபை கொடுங்க ஏசப்பா. எப்போவே போக்கிலும் வரக்கிலும் முன்னும் பின்னும் இடது வலதுமாய் அவங்களுக்கு பாதுகாத்து கொடுத்துங்க ஏசப்பா. ஆண்டவா, ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த மூலமாக ஜெபம் டீம்லேயும் உலகம் முழுக்கும் ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. எந்த தடைகள் வந்திருந்தாலும் சரி ஏசப்பா, லோன் நிறைய எந்த தடைகள் வந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல தேவைகளை சந்திங்க ஆண்டவா. கர்த்தாவே, அவங்க பண தேவைகள், பொருள் தேவைகளுக்கு சந்திங்க ஆண்டவா. ஸ்தோத்திரம் நன்றி செலுத்திக்கிற ராஜாவே. அவங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நிறைய ஸ்பான்சர் கிடைக்கணும் ஏசப்பா. நிறைய பிள்ளைங்க வேலைக்கு வரணும் ஏசப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது மூலமாக ஜெபம் டீம் எல்லாத்துக்கும் எல்லா ஊர்லேயும் ரீச் ஆகணும் ஏசப்பா. எந்த தடைகள் இருந்தாலும் எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனே. எந்த தடையாக இருந்தாலும் அதை நீக்கி போடுங்க ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கிறோம் ராஜாவே. ஆண்டவன் நிறைய கேமராஸுக்கு எங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏசப்பா. அதுவும் கை கூட பண்ணுங்க. நிறைய ஸ்பான்சர் வரணும், நிறைய ஊழியம் பார்க்குறவங்க நிறைய வரணும் ஏசப்பா. கர்த்தாவே, அவங்கள பாஸ்டர் கையில் ஒப்படைக்கிறேன் சார். அவங்க குடும்பத்தை நிறைய ஆசீர்வாதத்தோடு அவங்கள பத்திரமா கீழே இந்தியாவில் ரீச் ஆகிறதுக்கு பார்த்துக்கோங்க ஏசப்பா. கர்த்தாவே நன்றி செலுத்திக்கிறோம் ராஜாவே. அவர் தேவைகளை சந்திங்க. அவர் என்ன சோர்வு எந்த இதுவும் இருக்காதபடிக்கு பார்த்துக்கோங்க. அவங்க எந்த கவலையும் இல்லாத பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஆண்டவா, கவலை எல்லாம் உங்கள் மேலே வைக்கிற ஏசப்பா. எங்களுக்கு ஜெப குறிப்பை ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்பதுக்காக நன்றி செலுத்திக்கிற ஏசப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இதன் மூலமாக நாங்கள் என்னென்ன கேட்குறோமோ அதில் தேவையை சந்திங்க. எங்கள் தேவையை சந்திக்கிற தேவனே நன்றி செலுத்திக்கணும். துதி கனம் மகிமை யாவும் ஒருத்தருக்கு செய்யணும். ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சோதரன் பொதுவான ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. சோத்திரங்க தாவே, சோத்திரமப்பா, சோத்திரங்க தாவரச்சா ஆவியானவரே, உமக்கு நஞ்சு தகப்பனே. சோத்திரங்க தாவே, பிரியமான செவிச்சனமே கத்தாவே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட இணைந்து செபிக்கும்படி கேட்டுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பது இந்த நேரத்தை என்னோடு கூட அந்த இடத்துல நீங்கள் கேட்கும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எந்த பாரத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கீங்க, எந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒன்று கூடி செபிக்கும் போது கர்த்தர் உங்களோட
வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ராஜா. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வன் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதுங்க தாவே ராஜா ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கீங்கப்பா. எங்கள் செபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க இயேசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த பாரமுள்ள செப ஆண்டவரே. அப்பா இந்த வேதனையான ஒரு செபம் எங்கள் கண்ணீரின் செப ஆண்டவரே. தகப்பனே தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்கள் பதில் கொடுக்கிற தெய்வனாக இருக்கீங்க இயேசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஒருபோதும் கத்தாவே எங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே பலன் கொண்டு தினம் மனதாயிரு சேனையின் கத்த தாமே உன்னோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைக்கு தாவே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க இயேசப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே ஆண்டவரே நீ பலத்தையும் கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ராஜா நீ கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் சேனையின் கத்தர் கத்தாவே ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே கத்தாவே பார்த்துக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா அவர்களை விட்டு விலகாதபடிக்கு தகப்பனே ராஜா ஆண்டவரே. என் தேவன் அவளோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மீண்டுமாய் கத்தாவே கட்டுவீர் என்ற வார்த்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே எந்தெந்த ஆண்டவரை வீட்டிலே கத்தாவே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஆண்டவருக்கு தேவைகள் கத்தாவே கடன் பிரச்சனை கத்தாவே மீண்டுமாக எழும்பி நிற்க முடியல என்று சொல்லி கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தா வேதனையாய் இருக்கிறார்களோ கத்தாவே ராஜா. அப்பா இழந்த காரியங்களை கத்தாவே என் தேவன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மீண்டுமாய் திருப்பி கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆண்டவரே இது மீண்டுமாய் நடக்காதா, இந்த அதிசயம் மீண்டுமாய் நடக்காதா, இது மீண்டுமாய் என்னோட வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. அப்பா இழந்த நிலைமையிலே கத்தாவே அங்கே இருக்கிறாங்க ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் கத்தாவே நீங்கள் தருவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை கத்தாவே ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா எதெல்லாம் இழந்து போய் நிற்கிறார்களோ கத்தாவே அப்பா மீண்டுமாய் கட்டும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா வெள்ளன் கொண்டு திடமனதாய் என்று சொல்லியிருக்கீங்க ஏச்சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அப்பா இந்த வார்த்தை கடந்து போகட்டும் ஏச்சப்பா. இந்த வார்த்தை கடந்து போகட்டும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே கத்தாவே ராஜா ஆண்டவரே சொத்து பிரச்சனை பாக பிரச்சனைகள் கத்தாவே இருக்கு ராஜா ஆண்டவரே. இதற்குள்ளாய் கத்தாவே ஆண்டவரே சகோதரிக்குள்ளே கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா பிரச்சனைகள் இருக்கு ராஜா, மனஸ்தாபங்கள் இருக்கப்பா, வேதனைகள் இருக்கு ராஜா. என் தேவன் கத்தாவே ராஜா இந்த காரியத்துக்காய் செபித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா. யார் யாரெல்லாம் இடத்திற்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே. பாக பிரிவினைக்காய் செபித்து கொண்டு இருக்கிறார்களோ கத்தாவே அப்பா. இதனால கத்தாவே ஆண்டவரே அப்பா ஒருவர் கத்தாவே பெரிய பிரச்சனையா இருக்கு ராஜா. இந்த பிரச்சனை கத்தாவே அந்த குடும்பத்திலே கத்தாவே நீங்க இருந்து தலைவராய் இருந்து கத்தாவே அவர்களுக்கு சேர வேண்டிய காரியங்களை கத்தாவே என் தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. எல்லா இருதயங்களும் கத்தாவே ராஜா அப்பா அந்த குடும்பத்தை ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா. நாங்கள் எதுவுமே கொண்டு வருவதில்லை ஆண்டவரே, எதுவுமே கொண்டு போவதில்லை ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அந்த வார்த்தை கத்தாவே அவங்களிடத்துல பேசி கத்தாவே ராஜா ஆண்டவரே சகோதரிகளுக்குள்ளே கத்தாவே ஒரு சமாதானத்தை கொடுத்து தகப்பனே ராஜா ஆவியானவன் தாமே கத்தாவே ராஜா அந்த பிரச்சனைக்கு நீங்க முடிவு கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எதை பார்த்தாலும் பயந்து கொண்டு இருக்காங்கப்பா ஆண்டவரே. எதை பார்த்தாலும் பயந்து கொண்டு இருக்காங்க ராஜா ஆண்டவரே. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பயம் ஆண்டவரே. அப்பா அந்த பயத்தின் ஆவியை நீங்க எடுத்து போடுங்க ஏச்சப்பா ஆண்டவரே. அவங்கள வாழ்க்கையில அற்புதம் நடக்காதா என்று சொல்லி கத்தாவே அப்பா பயந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்போதும் என்னுடைய பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வந்து கதவை தட்டும் என்று சொல்லி கத்தாவே அப்பா ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. இந்த பிரச்சனைக்கு முடிவு வராதா என்று சொல்லி கத்தாவே ராஜா ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா பயந்து கொண்டிருக்க காரியங்களை கத்தாவே என் தேவன் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கத்தாவே அப்பா அந்த வீடுகளில் அந்த மகளுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கத்தாவே அந்த பயத்தை நீக்கி போடுங்கப்பா, பயத்தை நீக்கி போடும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே. தகப்பனே நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பலமுள்ள ஒரு ஆவி அவர்களுக்கு
தொடுங்க ஏச்சப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா என் தேவனே உமக்கு நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா ஏச்சப்பா ஆண்டவரே கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஏச்சப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா வேலை செய்கிற காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நான் எதை செய்தாலும் கர்த்தாவே அப்பா அது வாங்காமல் போகுது அது ஆண்டவரே அது செழிப்பாகவே வர மாட்டுது எல்லாம் தோல்வியாயே கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே இந்த வருஷத்திலே கர்த்தாவே அப்பா அந்த எந்த காரியங்கள் அவன் செய்தாலும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா அவரோட வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா அது தொழிலாக இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே வீடு கட்டுறதுல இருந்தாலும் கர்த்தாவே அப்பா பிள்ளைகளோட படிப்பாக இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே பண சேவையாக இருந்தாலும் கர்த்தாவே எதை எடுத்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் கர்த்தாவே என் தேவனை அவரோடு கூட இருந்து தகப்பனே ராஜா அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாம் தோல்வியாகி கொண்டே இருக்குதுன்னு சொல்லி தகப்பனே ராஜா அவங்க வேதனையோடு இருக்கிற கர்த்தாவே ராஜா ஆவியானவர் தாமே கர்த்தாவே ராஜா அவளோடு கூட இடப்படும்படியாய் செபிக்கிற அவர்களுக்கு தைரியத்தை தாங்க ஏச்சப்பா அவருக்கு தைரியத்தை தாங்க ஏச்சப்பா அவிசுவாசத்தை எடுத்து போடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு கடந்து போகட்டும் கர்த்தாவே ராஜா இந்த நேரத்தில் ஏச்சப்பா என் தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தகப்பனே அப்பா அவளுக்கு இருதயத்திலே கர்த்தாவே நீங்க ஆண்டவரே செயல்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா அவங்க எந்த காரியம் அவள் செய்தாலும் ஆண்டவரே தகப்பனே நீங்க அவளோடு கூட இருந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவை நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அளவில்லாமல் ஒரு பெருக்கத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு தகப்பனே ராஜா எல்லாவற்றையும் நீங்க நிர்மலப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா செபிக்கிறவர்களை கர்த்தாவே அப்பா அந்த தேசத்தை எழுப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே என் தேவன் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேச்சு கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே செபிக்கிற வாஞ்சை கர்த்தாவே நீங்க கொடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே ராஜா தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பிசாசின் காரியங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இப்போது கட்டளையிடுகிறேன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே தகப்பனே எந்த ஒரு காரியங்கள் கர்த்தாவே அப்பா குடும்பங்களிலே தொடாதபடிக்கு கர்த்தாவே எந்த ஒரு மாம்சமான சரீரங்களிலே கர்த்தாவே தொடாதபடிக்கு ராஜா இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா அவங்களை விட்டு விலக போகட்டும் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே கடிந்து கொள்கிறேன் கர்த்தாவே ராஜா தகப்பனே கர்த்தாவே ராஜா ஆண்டவரே எந்த ஒரு மாம்சமான சரீரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே அசுத்த ஆவிகள் இருந்தாலும் கர்த்தாவே ராஜா எல்லாவற்றையும் கர்த்தாவே ராஜா நீங்க கர்த்தாவே முறியடிக்கும்படியாய் செபிக்கிற ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அவங்க மாம்சத்தில் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இறுக்கமா இருக்கு ஆண்டவரே கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அவங்க மாம்சமா இறுக்கமா இருக்கு என்று சொல்கிறவர்களை கர்த்தாவே தகப்பனே அவங்க ஆண்டவரே அந்த மாம்சத்தில் விடுதலை தாங்கப்பா ஆண்டவரே அவங்க விடுதலை தரும்படியாய் செபிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா செபிக்கும் போது ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தாவே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே ஆவியானவரே நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை கர்த்தாவே அப்பா நீங்களோடு கூட இந்த தயவுக்காமைக்கு நன்றி ராஜா ஆண்டவரே எனக்கு நடக்குமா நடக்காதா என்று பல கேள்வியோடு கூட இருந்தனா என் தேவன் என்னோடு கூட இருந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரே நீ என் கூட இருக்கீங்க என்று சொல்லி தகப்பனே ராஜா ஆண்டவரே மற்றவர் அறியக்கூடிய அளவுக்கு கர்த்தாவே என் தேவன் ஜபத்தை நடத்தி கொடுத்த கிருபைக்காமைக்கு நன்றி செலுத்துகிறேன் துதியான மகிமை எல்லாவற்றையும் உமக்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் நாசமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமே பச்சத்து நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகலபடியும் மறவாதீங்க ஆமேன் பிரைஸ் தி லார்ட்
இன்றைக்கும் எங்களோட நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாடி நம்புகிறோம். ஸோ இதே போல் எங்களை போலவே நீங்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்க, நிறைய பேருக்காக நம்ம மாறி மாறி ஜெபிக்க, உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஊண்டுதல் இருந்துச்சுன்னா, கர்த்தரால் ஏவப்பட்டீங்கன்னா கர்த்தருக்கென்ற ஏதாச்சும் நம்ம செய்யணும், கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்யணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஏதாவது ஒரு தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவருக்காக ஏதாவது இந்த உலகத்தில் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பிரயாசம் உங்கள் இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே உங்களுக்காக ஒரு நம்பர் டிஸ்பிளே பண்ணப்படும். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் எங்களோட கூட வந்து இணைந்து தேவனை நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு சேர்ந்து ஆராதித்து மற்றவங்களுக்காக நம்ம ஜெபித்து நிறைய நன்மைகளை நம்ம காண முடியுங்க. ஸோ இது கூடவே நிறைய நாள் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது மூலமாக நிறைய அதிசயங்களோ அற்புதங்களோ ஏதாவது நீங்கள் அதன் மூலமாக பயன்பெற்றிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு நல்ல அதிசயங்கள் நன்மைகள், அவர் உங்களுக்கு எப்படி ஒரு தகுந்த காலத்தில் ஏற்ற சமயத்தில் தக்க வார்த்தைகளை கொடுக்குற தேவனாக இருக்கார்ல. ஸோ அப்படி இந்த டெலிகாஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாயிலும் நீங்கள் பிரயோஜனப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தரோட நாம மகிமைக்கென்று நீங்கள் எங்களுக்கு நம்பர்ஸ் கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இல்லைனா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களோட எல்லா சாட்சிகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எதுவுமே நம்ம நாம மகிமைக்காக இல்லை, கர்த்தரோட நாம மகிமைக்காக. தேங்க்யூ.